நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த காணொலியில் ஜெயலலிதா எனும் நான், ஆமாங்க, டாக்டர் ஜெயலலிதா அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க காணொலிக்குள் போகலாம். ஜெயலலிதா அவர்கள் கர்நாடக மாநிலத்தில் உள்ள மாண்டியா மாவட்டத்தில் பாண்டவபுரா தாலுக்காவில் உள்ள மேல்கோட்டை எனும் ஊரில் பிப்ரவரி 24, 1948 பிறந்தார். இவரது பெற்றோரின் பெயர் ஜெயராம், வேதவள்ளி. இவரது சகோதரரின் பெயர் ஜெயக்குமார். இவரது பெற்றோர்கள் இவருக்கு இட்ட பெயர் கோமலவள்ளி. இவரது 2வது வயதில் தந்தை இறந்த பின்னர் தாயார் திரைப்படத்திற்கு நடிக்க வந்து தனது பெயரை சந்தியா என்று மாற்றிக்கொண்டார். ஜெயலலிதா அவர்கள் பெங்களூர் பிஷப் கார்டன் பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் பள்ளி படிப்பை பயின்றார். 1964 ஆண்டு வரை சென்னையில் உள்ள சர்ச் பார்க் பிரசன்டேஷன் கான்வென்ட்டில் பள்ளி படிப்பை முடித்தார். பிறகு ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் புதுமுக வகுப்பில் பயில அனுமதி கிடைத்தது. அந்த நேரத்தில் திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்பும் வந்தது. இயக்குனர் ஸ்ரீதர் இயக்கிய வெண்ணிற ஆடை என்கிற படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் நடிகையாக அறிமுகமானார். இவரை அன்போடு அனைவரும் அம்மு என்று அழைத்தனர். ஜெயலலிதா அவர்கள் 127 திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். 28 படங்களில் எம்ஜிஆருடன் இணைந்து நடித்துள்ளார். சிவாஜி கணேசன், எஸ் ராஜேந்திரன், ஜெய்சங்கர், முத்துராமன், சிவக்குமார் உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுடன் இணைந்து நடித்துள்ளார். இவரது நடிப்பின் மூலம் ரசிகர்கள் கூட்டத்தை சம்பாதித்தார். இவரது நடிப்பை பாராட்டி கலைச்செல்வி என்ற விருதினை அளித்தனர். பிறகு நடிப்பை விட்டு அரசியலுக்குள் தனது கால் தடத்தை பதித்தார். 1982 ஜூன் 4ஆம் நாள் கடலூரில் நடைபெற்ற விழாவில் அஇஅதிமுகவில் இணைந்தார். 1983 அக்கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளராக ஆனார். 1984 நடந்த மாநிலங்களவை தேர்தலில் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினரானார். இவரது சரளமான ஆங்கில பேச்சு அனைவரையும் ஈர்த்தது. இவரது கன்னி பேச்சிலேயே பிரதமர் இந்திரா காந்தி அம்மையாரை கவர்ந்தார். எம்ஜிஆரின் மறைவுக்கு பிறகு அஇஅதிமுக 2 அணிகளாக பிரிந்தது. 1988 ஜெயலலிதா அதிமுகவின் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1989 ஜெயலலிதா தலைமையிலான அஇஅதிமுக அணி சேவல் சின்னத்தில் போட்டியிட்டு 27 இடங்களை கைப்பற்றியது. அதன்பின் ஜெயலலிதா அதிமுகவின் தலைமை பொறுப்பேற்று பொதுச் செயலாளர் ஆனார். 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் போடிநாயக்கனூர் தொகுதியில் நின்று வெற்றி பெற்று எதிர்க்கட்சி தலைவரானார். பிறகு 1989 மார்ச் 25ஆம் நாள் நிதிநிலை அறிக்கை வாசித்த கருணாநிதி அவர்கள் தாக்கப்பட்ட போது ஏற்பட்ட குழப்பத்தில் ஜெயலலிதாவும் தாக்கப்பட்டதாக கூறப்பட்டது. இதனால் ஜெயலலிதா அவர்கள் திமுக உறுப்பினர்கள் எனது புடவையை இழுத்தார்கள். இந்த சட்டமன்றத்தில் பெண்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. சட்டமன்றம் என்பது எப்பொழுது பெண்களுக்கு பாதுகாப்பானதாக இருக்கின்றதோ அப்போது சட்டமன்றத்துக்கு வருவேன் என்று கூறி சென்றுவிட்டார். 1991ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று 1991 ஜூலை 24ஆம் நாள் தமிழக முதல்வராக பொறுப்பேற்றார். 2016 சட்டமன்ற தேர்தலில் எம்ஜிஆருக்கு பிறகு தொடர்ந்து வெற்றி பெற்ற தமிழக முதல்வர் என்ற பெயரினை பெற்றார். 2016 டிசம்பர் 5ஆம் நாள் முதல்வராக பதவியில் இருக்கும்போதே உயிர் துறந்தார் இந்த வீரமங்கை. 1991-96 பெண்கள் முன்னேற்றத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டு பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்தார். 2002-2006 இந்தியாவில் முதல் பெண் போலீஸ் கமாண்டோக்களை கொண்ட நிறுவனம் 2003 தமிழ்நாட்டில் இவரது ஆட்சியில் நிறுவப்பட்டது. 2001 மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை தொடங்கி நீர் ஆதாரங்களை புதுப்பிக்க செய்தார். தமிழ்நாட்டை தாக்கிய சுனாமியில் அவரது நிர்வாகத்திறனை அறிய முடிந்தது. தொட்டில் குழந்தை திட்டத்திற்காக ஐநா சபையில் கைத்தட்டலை பெற்ற இந்தியாவின் முதல் பெண் முதலமைச்சர் இவரே ஆவார். இவர் பெற்ற விருதுகள் கலைச்செல்வி, கலைமாமணி, சிறப்பு முனைவர் பட்டம், தங்க மங்கை விருது. இவர் அடிக்கடி வாசிக்கும் புத்தகம் ஜான் மில்டன் எழுதிய பாரடைஸ் லாஸ்ட் மற்றும் பாரடைஸ் ரீகெய்ன்ட், அதாவது இழந்த சொர்க்கம் மற்றும் மீண்ட சொர்க்கம் என்பதாகும். தமிழக மக்களால் மரியாதை நிமித்தமாக அம்மா என்றும் புரட்சி தலைவி என்றும் அழைக்கப்பட்டார். இந்தியாவின் இரும்பு பெண்மணி என்று போற்றப்பட்டவர் இன்று மக்கள் இதயத்தில் மலராய் அமர்ந்துவிட்டார். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் சந்திப்போம். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.